அதானி குழுமத்தை காப்பாற்ற எல்ஐசியின் 33,000 கோடி ரூபாய் நிதியை மோடி அரசு தாரை வார்த்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதானி குழுமம் 5,000 கோடி மதிப்பிலான பத்திரங்களை வெளியிட்ட போது இதனை எல்ஐசி முழுமையாக வாங்கியதில் உள்நோக்கம் இருப்பதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை குற்றம் சாட்டியுள்ளது. நெருக்கடியில் சிக்கிய அதானி குழுமத்தின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுத்து முதலீட்டாளர்களை ஈர்ப்பதே இதன் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் மூலம் அதானி குழுமத்திற்கு $3.9 பில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 33,000 கோடி ரூபாய் முறைகேடாக நிதி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை குற்றம் சாட்டியுள்ளது. 2023 இன்டர்பேங்க் நிறுவனம் அதானி குழுமம் மீது பங்குகளை தவறாக கையாண்டு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியது. இதனால் அதானி குழுமத்தின் பங்குகள் சரிந்தது. இந்த சூழலில் இருந்து அதானி குழுமத்தை மீட்க எல்ஐசியின் நிதி 33,000 கோடி ரூபாய் அதானி குழுமத்திற்கு முறைகேடாக வழங்குவதே அந்த ரகசிய திட்டம் என்றும் வாஷிங்டன் போஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் இந்த குற்றச்சாட்டுக்கு எல்ஐசி மறுப்பு தெரிவித்துள்ளது.